சார். வணக்கம். வணக்கம். காவலூரில் ஒரு மிக மூத்த கலைஞனாக, ஆசிரியராக, ஒரு கேமரா தொழில்நுட்பவியலாளராக பல்தளங்களில் நீங்கள் பணியாற்றி வருகிறீர்கள். குறிப்பாக நான் உங்களோட எதிர்பார்க்குற விஷயம் என்ன, உங்களுடைய இந்த மரபு வழி கூத்துக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே ஒரு காலகட்டத்திலே மிகச் செல்வாக்காக இருந்தென்று சொல்லுவார்கள். அது இப்போ காலப்போக்கில் இடப்பெயர்வுகள் எல்லாவற்றாலும் இழந்து இந்த பழைய தகவல்களை கூட நாங்கள் பெற முடியாமல் இருக்கு. இப்போ உங்களுடைய சிறிய வயதில இருந்து இந்த கூத்துக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது தொடர்பான கூட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளிடுமா? நீங்கள் சின்ன வயதில பார்த்த அனுபவங்கள். நாங்கள் சிறியவர்களாக இருக்கிற காலத்தில் 2 முறை கூத்து நடந்த ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நல்ல மிக சிறப்பாக நடந்தது. அப்போ இந்த ஜாப்பர் கோயில் வளாகத்தில் மேடை போட்டு அதில் தான் இந்த ஜாப்பர் சரியாக நடந்தது. அப்போ ஒரு நல்ல ஞாபகம் ஒன்று இருக்கு. என்னென்னா, அப்போ அந்தோனி புத்தன் ஒருவர் அப்போ சேனாதிபதி எதுக்கோ நடித்தவர். அந்தோனி புத்தா. அப்போ அதற்காக அவர் அந்த சேனாதிபதி குதிரையில வரவேணுமென்றதுக்காக அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து ஆஸ்திரேலியன் வெள்ள குதிரை, அந்த குதிரை கொண்டு வந்து அந்த குதிரையில அவர் ஏறி மேடையில இந்த குதிரை ஏறினது. அதுபடி குதிரையிலேயே ஏறி நின்று கொள்வோட நின்றவர். அப்ப அந்த இதுல அந்த நேரம் அவருக்கு பெரிய மாலையெல்லாம் போட்டு பெரிய வெடியெல்லாம் கொளுத்தி பெரிய இதா நடந்தது. அப்ப ஒரு அந்த குத்தி ஞாபகமா கிடக்குது. குதிரை மேடை வரைக்கும் வந்தா மேடைக்கு மேல ஏற்றி மேடையிலேயே குதிரை நின்றது. குதிரைக்கு மேல அவர் இருந்தவர். அப்படி மேடையும் அவ்வளவு பெரிய மேடை. அது ஒரு ஞாபகமா கிடக்கு. அது அந்த அந்த அண்ணாவிக்கு என்ன பேர்? அப்ப அந்த நேரம் பழக்கினவர் ஞாபகம் இருக்கா? அண்ணாவியர் அப்போ எங்களுக்கு இங்க ஒரு பக்கத்துல, கோயிலுக்கு பக்கத்துல அண்ணாவியார் சூசப்பிள்ளை என்று ஒருவர் இருந்தவர். அவரு இப்போ ஆல்பர்ட் மாஸ்டர் மாமன் பேரனா, அவர் பேரனா இருக்கும். அவர் இருந்தவர். மற்றபடிக்கு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஆறு அண்ணாவியார் என்று. ஆனா அந்த பிற்காலத்துல இருந்த ஒரு சிறந்த அண்ணாவியார் என்றா அண்ணாவிய அருளப்பு நாரந்தன. அவர் தான் அந்த கூத்துகள் எல்லாம் பழக்கி எல்லாம் செய்தவர். ஆனா அந்த கூத்துல எனக்கு ஆறு ஞாபகம் இல்லைன்னா இவர் இருந்தவர், அண்ணாவியார் சூசப்பிள்ளை என்றவர் இருந்தவர். அப்ப ஒரு கூத்து நடந்தது. அதுக்கு பிறகு ஒரு நல்ல சிறந்த முறையில ஒரு நல்ல கூத்து ஒன்று செய்யணும். அப்போ கொஞ்சம் அதாவது நாங்கள் 90ஆம் ஆண்டு அளவில் நினைக்கிறேன். பல சிறப்பா செய்து வீடியோ எல்லாம் எடுக்கணும், எல்லாம் ஆயுதம் பண்ணாது. எல்லாம் சீனுக்கு, மேடைக்கு, வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் காசெல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா கடைசி நேரத்தை அந்த குட்டிமணி அந்த கண் தோண்டுன்னு அந்த பிரச்சனை வந்துட்டு. அப்ப அந்த பிரச்சனை வந்ததால அப்ப ஓய்சி இன்ஸ்பெக்டர் ஞான பிரகாசம் தான் அப்ப இங்க இருந்தவர். அப்ப அவர் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தவர் அதை செய்யறதுக்கு. ஆனா கடைசி நேரத்துல அவர் சொன்னார், இப்படி இந்த மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் அங்க நடந்து கொண்டு இருக்கல, நாங்க இப்படி செய்தா அது நேரம் பிள்ளையா இருக்கும், அதனால தற்போதைக்கு நிறுத்துவோம், பிரச்சனையை பார்த்து பிறகு திருப்பி செய்வோம். அதோட அப்படியே நிப்பாட்டினதுதான் கூத்து நடக்கையில முதலிட்ட பணம் முழுக்க எல்லாம் வீணா போனதுதான். அப்ப அது நீங்க சந்தியோமியர் கோயில தான் சொல்றீங்களே, இப்ப அந்தோனியார் கோயில், தோமாதா கோயில் இதுகளுக்குள்ள கூத்துகள் இருக்கு இல்லையா? அப்படி கூத்துகள் நடந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அந்தனிஸ் காலேஜில் கல்லூரி, அந்தோனியா கல்லூரியில கல்லூரி நிதிக்காக ஞான சௌந்தரி நாடகம் 2 தடவை நிறைவேற்றப்பட்டது. மிகச்சிறப்பா நடந்த அந்தோனியா கோயிலுக்குள்ள. அதுக்கு அண்ணாவியார் அருளப்பு தான் அப்ப மெயின் ஆளா இருந்தவர். மற்றது கிழக்கு தெருவை சேர்ந்த ஒரு கவிஞர் செல்வராஜாண்டு அவரும் இருந்தவர். அப்ப அந்த கூத்துகள் நடந்திருக்குது.
மற்ற நேரங்களில் வேறு இடங்கள்ல நடக்கும் கூத்துகள் என்ன நாரந்தனையில ஒரு கூத்து போனோம், கருங்குயில் குண்டத்து கொலை என்ற ஒரு கூத்து நடந்தது. அது அப்ப நாங்க சின்ன ஆக்களா கேட்கலாம் நாரந்தனையில பார்க்க போனாங்க. அப்படி இடைக்கும் நடக்கும் கூத்துகள் சரியா ஞாபகம் இல்லை. இந்த இப்ப உங்களோட சந்தியமேயர் கோயில், அந்தோனியார் கோயில், தேவமாதா கோயில், சுசேப்பர் கோயில் இதுக்குள்ள கூத்து கலைஞர்கள் வந்து நீங்கள் வேற யாரையாவது இனங்கண்டு வேற நீங்க அந்தோனி முத்து சொல்ற மாதிரி வேற கூத்து கலைஞர்கள் அப்படி இருந்திருக்கணுமா? கூத்து கலைஞர் இல்லை. அப்ப அந்த நேரத்துல அவரெல்லாம் பலரும் அதுல ஒரு கூத்து நடிக்க வேணுமென்றா அந்தந்த நேரத்துக்கு ஆக்களுக்கு ஏற்ற ஆக்களை தெரிஞ்செடுத்து அவைக்கு பழக்கி அவை அந்த தொடர்ச்சியா தொழில செய்யற இல்லை. பெண்ண கோயில் பெருநாளுக்கு இப்படி கூத்து போடணும்னா அதுக்கு இன்ன பாத்திரத்துக்கு இன்னார எடுப்பம் என்று சொல்லி அப்படி தெரிஞ்சு செய்தவர்கள் வழியா மற்றபடி இதா இருந்தா எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் காவலூர் கவிஞர் செல்வராசா அவர் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே? அவர் தெரியும். அவர் கூத்துகள் எழுதினது கொண்டு அந்த வரலாறுகள் பேச தெரியுமா? இப்ப ஞான சௌந்தரி அவர் தான் எழுதியிருக்கிறார். அவர் அதுக்கப்புறம் பண்டார வெண்ணியனும் போட்டிருக்கு நம்ம அந்தோனியார் கோயில்ல பாடசாலையில. அது ரெண்டுமே அவர் தான் எழுதினது. அது மாதிரி வேறு அவரோட சார்ந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? அவரோட எனக்கு நெருங்கின அனுபவம் இல்லை. நான் அவர் இப்படி இந்த மாதிரி ஒரு இங்க காவலூர்ல ஊராவட்டூர்ல இருந்த ஒரு கவிஞர் கிழக்கு தெருவை சேர்ந்தவர். நம்மளோட தாப்பனாரோட நல்ல நெருக்கமானவர் அவர். அந்த முறையில அவரை தெரியும். இங்க உராதிரையில சூசேப்பர் கோயிலை சேர்ந்தவரால் ஹார்மோனியம் அவர் தானாம் தீவுப்பதிகளில் கூட வாய்ச்சார். அவரை பெக்கோ இன்னொரு புனைவேர் முன்னுக்கு வச்சு சொல்லுவார்கள். இப்போ நேரந்தனையிலே அந்த சில வரலாறு சொன்னாக்களும் சொல்லுவோம். உராத்திரையில இருந்து வந்துதான் ஹார்மோனியம் வாசிக்கிறாங்க. அப்படி ஹார்மோனியம் வாசிச்ச கலைஞர்கள் யாரு நெஞ்சு? ஹார்மோனியத்துல அப்ப எங்களுக்கு ஹார்மோனிய கோயில்ல வாசிக்கிறார்கள் இருக்கின்றார்கள், சில பேர் இருந்தது. ஆனா அப்ப ஒரு சுரிமரியான் அது யாழ்ப்பாணத்துல, அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து வாரவர். அவர் வாசிக்க தொடங்க இருந்தா அதை அவர் என்ன மாதிரி வாசிப்பேன்னு சொல்லி அந்த மாதிரி மிக சிறப்பா வாசிப்பார். முக்கியமா கூத்துகளுக்கு தான் அவர் வாசிப்பார். அப்ப அந்த காலத்துல இந்த கையால வாசிக்கிறது உண்டு, மற்ற காலால பெடல் பண்ணிக்கணும், ரெண்டு கையாலையும் வாசிக்கிறது உண்டு. அது ரெண்டும் மிகச்சிறப்பா செய்வார் அவர். அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு தெரிய அவர் தான் எந்த கூத்து நடந்தாலும் அந்த கூத்துக்கு அவர் தான் ஹார்மோனியம் வாசிக்க வருவார். தெரியாமல் சுழிமரியா மிருதங்கம் மத்தளங்கள் வாய்ச்சாக்கள் அப்படி இந்த கலைஞர்கள் தெரியல எனக்கு. எங்களோட கோயில்ல ஒரு சின்ன முத்தப்பாண்டு ஒரு ஆள் இருந்தவர். அவர் அந்த கோயில் விருத்தத்துக்கு அடிப்பேர், அவ்வளவு தான். அந்த விருத்தம் பாடுற வழக்கங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல அப்படி ஞாபகம் இருக்கு. அப்ப எந்த கோயில்லையும் ஊராட்சியில 4 கோயில்லையும் அப்ப அந்த காலத்துல பெருநாள் அந்த நோவன நாள்ண்டா ஒவ்வொரு முறையும் உள்ள பீடம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கும். பீடம் ஆயத்தம் பண்ணிட்டா முன்னுக்கு திரை போட்டிருக்கும். பீடத்தை மூடி திரை போட்டிருக்கும். திரை போட்டு அப்ப திரை இழுக்கிறதுக்கு முன்னுக்கு விருத்தம் பாடும். விருத்தம் பாடைக்குள்ள ஒரு அந்த காலத்து கலைஞர் ஒருத்தர் மிருதங்கம் அடிப்பார். மிருதங்கம் அடிக்க விருத்தம் பாடி முடியத்தான் எழுப்பினோம். அப்ப மணியெல்லாம் அடிச்சு பல சிறப்பா அந்த திரை இழுக்கப்படும். திரை இழுத்த பிறகுதான் சுவாமி வந்து ஆசீர்வாதம் அந்த நோவினை துவங்கும். அதுக்கு முதல் செவம் பிரார்த்தனை என்ன செவங்கள் எல்லாம் திரை இழுக்கிறதுக்கு முதல் முடிஞ்சிடும். அது முடியத்தான் திரை இழுக்கிறாது. திரை இழுத்தா பெருநாள் காலத்திலேயா இல்ல ஒரு ஞாயிறும் அப்படித்தான்? இல்ல பெருநாள் காலத்துல மட்டும்தான். 9 நாள் அந்த நோவின நாள், அந்த 9 நாளும் தான் அந்த திரை இழுக்கிறது. மற்ற நாள்ல இல்லை. அது ஒரு முக்கியமானதா இருந்தபடியா. அப்ப இங்க நீங்க சொல்ற எல்லா கோயில்கள்லயுமே திரை வழக்கம் இருந்திருக்கு? எல்லா கோயிலும் இருந்தது. மற்ற அந்த உடக்குப்பாஸ் தொடர்பாரு நீங்கள் அந்த
ஓ. இங்க பொம்மைகளை கொண்டு செய்யற பாஸ் இருந்ததுதானே, அது அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்துருக்கேன். அவரை தெரிஞ்ச அவரை செய்தவரையும் எனக்கு நல்லா தெரியும். அவர் உங்களோட கோயில் இந்த கோயிலால் தான் அவர் தான் அந்த முக்கியமான மேஸ்திரியானவர். எங்க மாமா ஒரு ஆள். என்ன பேர் அவருக்கு? மேஸ்திரி மரியாம்புள்ள, மரியான் தம்பி. மரியான் தம்பி என்று கோயிலுக்கு பக்கத்தா இருந்தவர். அவர் தான் இந்த சிறப்பான இந்த பாசுக்கு தேவையான சிலைகள் எல்லாம் வடிவம் வச்சவர் அவர் தான். எல்லாம் கையால் எல்லாம் செதுக்கி எல்லாம் செய்வார் மரத்துல. நாங்கள் சின்ன காலத்திலே அப்பவே இந்த ஆண்டவர் பாடுபட்ட இது கடைசி இது செல்வ சுத்திக்கொண்டு போறது தானே. அப்ப சுத்திக்கொண்டு போயிருக்கல பெரிய லைஃப் சைஸ்லும் பார்க்க பெருசு அந்த ஜேசுநாதர் சுருவம். அப்ப அவர் சிலுவை சுமந்து கண்டு போகிறது. அது தூணிக்கேன்னு சொல்லி நல்ல வடிவான அந்த ஒரு பிங்க் கலர்ல உடுப்பெல்லாம் போட்டு வலு சிறப்பா இருக்கும். அது போடா அவர் அந்த மரியாந்தம்பி மாமா கடித்தனம் கண் ஆண்டவர் இடைக்கிட கண் முழிச்சு பார்ப்பேன். ஓ, மற்றது அவராவே அந்த சிலைய ஆண்டவர் சிலுவையோட முதலாம் முறை விழுந்த, 2ஆம் முறை குப்புற விழுந்தாருண்டா அந்த சிலையிலேயே எல்லாம் மெக்கானிக்கலாக விழுத்தி எழுப்பு. அது வீதியில நடந்ததா உள்ளுக்குள்ள நடந்ததா அந்த சம்பவம்? வீதியில கொண்டு தெரிஞ்சு. இப்ப பெரிய சிலுவப்பாதை நடக்கும். பெரிய சிலுவப்பாதை அந்த பாஸ் காலத்துல சில பேர் சிலுவப்பாண்ட கேட்கல ஊரை சுற்றி தான் அந்த ஆண்டவர் சிலுவம் கொண்டு போறாரு. அந்த கொண்டு போய்க்கல ஒரு ஒரு சதுரமா துணியால கட்டி அதுக்குள்ள அந்த அந்த ஆப்ரேட் பண்ற கலைஞர் மட்டும்தான் அதுக்குள்ள நிப்பினும். அதுக்குள்ள சொல்ல தேவையில்லை. அப்புறம் தெரிய அவ கொஞ்சம் உஷாராத்தான் நிப்பினோம். அப்ப சில நேரம் பேச்சுகளும் உஷாராத்தான் இருக்கு. தச்சலா அந்த நூல் இருக்கிறவன் பிழை விட்டுட்டானா அவனுக்கு மற்ற பாஷையெல்லாம் நடக்கும். ஆனா அது சிறப்பா நடக்கும். ஊர் முழுக்க கொண்டு தெரிஞ்சு ஒரு இடத்துல 1ஆம் முறை விழுறது, 2ஆம் முறை விழுறது, அப்படியே ஊராவுத்துற முழுதையும் சுத்திக்கிட்டு தான் அந்த பாசம் நடக்கிற கோயிலுக்கு ஆண்டவர் வருவார். அப்ப வரைக்குள்ள அந்த கண் வட்டி முழிக்கிறது, மற்றது ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து எழும்புறது எல்லாம் தத்ரூபமா எல்லாம் அந்த நூலாலையும் இதுகளாலேயுமே அவர் செய்தவர். அவர் உள்ளுக்கு நிப்பார். அவரும் நிப்பார். அவரோட சேர்ந்து ஒரு 8-10 பேர் அதுக்குள்ள நிப்பினோம். அது என்ன ஊர்தியா செய்தனமா இல்லது ஆக்கள் காவி கொண்டு போறது? அப்ப இவே அந்த காவி கொண்டு போறதுக்கு கீழே தான் அதுக்குள்ளேயே நிப்பினோம். இவையும் சேர்ந்ததோட நடந்து போகும். இவே ஊர்தியை தூக்கி கொண்டிருக்க கீழே துணி வீக்கப்பட்டு சுத்துவர துணிக்குள்ள இவே நிப்பினவே. அப்ப இது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலதான் ஆண்டவற்ற ஒரு ஆளோட உயரத்துக்கு கூட தான் இருக்கு. அப்படித்தானா? இப்ப மாதா சந்திக்கிறது எல்லாம் அதே லெவல்ல தான் இருக்கு. அது வேற உருவங்களா கொண்டு வேற உருவம், வேற இந்த ஒரு சாதாரணமா துணியால கட்டி அது வேற ஒரு அதுக்குள்ள ஒரு கோஷ்டி நிக்கும். அதுக்குள்ள ஒரு 4-6 பேர் அதுக்கு புறம்பா மாதா வாரா சந்திக்கிறா, துடைக்கிறா, எல்லாம் மெக்கானிக்கலா நடக்கும். ஆனா ஆக்கள் உள்ள நிற்பினும். அவை உள்ள நின்றுதான் அதை இயக்குவனும். அப்ப அது நூலாலையும் தடியாலையும் தான் நடந்தது. ஆனா வெளியில ஒருத்தருக்கும் தெரியாது என்ன நடக்குன்னு, வெளியே தெரியாது. உங்களுக்கு தூரத்துல பாக்க நடக்கிற மாதிரியே இருக்கும். இந்த உருவம் முழுவதும் ஏதாவது மரத்துல செய்தவையா, தலை மட்டும் மரத்துல செய்து உருவத்தை வேற மாதிரி வச்சிருந்தவையா? உருவம் முழு உருவமா இருக்காது. தலையும் சில இந்த ஸ்கெலிட்டன் இந்த மாதிரி அதுகள் சிலதுதான் இருக்கும். மிச்சம் முழுக்க உடுப்பாலேயே சோடிச்சு அது வெளியில பார்வைக்கு நல்ல அழகான முழு உருவமா தெரியும். அப்படித்தான் அந்த இது இருந்திருக்கு. இப்ப அதுன்ற ஏதாவது இதுகள் இங்க இருக்கக்கூடியதா இருக்கா அந்த கோயில்? அதெல்லாம் கனகாலமா இருந்தது. இந்த அறவீடு சுவாமி மாதிரி அறவீடு கனகாலமா உபயோகம் இல்லாம இருந்தது. உபயோகம் இல்லாம இருந்ததோட அந்த பாசுகளும் கொஞ்சம் இல்லாம காட்டாம விட்ட போது அந்த திருவங்கள்லாம் இந்த அறவீட்டுக்கெல்லாம் கிடந்தது. அறவீட்டுக்குள்ள இருந்தால் இந்த 90ஆம் ஆண்டு நாங்கள் இடம்பெயர்ந்து எல்லாம் ஓடி போன போது
அதெல்லாம் அதுக்குள்ள கிடந்து கொஞ்சம் சிதைவடைஞ்சு போச்சு. பிறகு 90க்கு பிறகு இங்க வந்த போது பார்த்துட்டு அப்ப முந்தி இருந்த கோயில் பொறுப்பாளர் பண்ட காப்பாளர் ஒரு பொறுப்பாளர் அப்ப இருந்த கமிட்டி ஆக்கள் பார்த்துட்டு இது வரும் இதா கிடக்குது, கரையான் பிடிச்சு கொண்டு எல்லாம் கிடக்கு, இடத்தை பிடிச்சு கிடக்குது சொல்லி போட்டு அப்ப இந்த பழைய சாமான்கள் வாங்க, இந்த பழைய சுருவங்கள் அந்த பழைய உருவங்களை வாங்க வந்தவங்க. அப்ப அதற்கு அதுல அந்த பெருமதி அந்த தெரியல. ஆனா நான் அது எல்லாத்தையும் இந்த பழைய சாமானுக்கு வித்து போட்டணும் அந்த இது எல்லாத்தையும். அப்ப அதுல ஒரு என்ஜினிய 1-2 பாய் தான் இப்ப மிச்சமா இருந்து இப்ப இந்த தவசு காலத்துல சுற்று ஆண்டவர் அதுக்கு உபயோகிக்கிறதுக்கு அப்படி 2 தான் மிச்சமா இருக்கு. மிச்சம் எல்லாம் சோனட்ட போயிட்டு எல்லாம். இப்ப அந்த சுருவம் சுத்தி கொண்டு வந்து அதுல அரைஞ்சிறக்கிற ஒரு இதுக்கு என்ன செய்யறது? அரைஞ்சிறக்கிறதுக்கு அநேகமா ஒவ்வொரு சூசைப்பெருவையில இருந்து ஞாபகம் இல்லை, திருமதம் கோயில், அந்தோனி கோயில், ஜாகப்பர் கோயில் 3 கோயில்லையும் பாரிய சிலுவை இருந்தது. அந்த எந்த கோயில்ல பெருநாள் நடக்குதோ அந்த கோயில்ல முழு இது காட்டாட்டாலும் அரைஞ்சிறக்கிறதாவது நடக்கும். அப்ப அரைஞ்சிறக்கிறதுக்கு பாரிய பெரிய சிலுவை இருந்தது. அதுல ஒரு இப்பயும் ஒவ்வொரு கோயில்லையும் கல்றை ஆண்டவர் என்று இருக்குது. இப்ப ஒவ்வொரு கோயிலையும் கல்றை ஆண்டவர் பற்றி இருக்கிற அந்த கல்றை ஆண்டவர் சிலுவத்தை கொண்டு போய் தான் அந்த சிலுவையில ஏற்றி இறக்கிறது. அப்ப அதுலயும் அவர் அந்த தம்பி நீங்கள் சொன்ன மரியாதை மாமாட ஒரு திறமை, அதுலயும் அந்த இப்ப அந்த சிலுவையில நடுப்பகுதி மட்டும் இப்பவும் அந்த கோயில் விழாந்தையில இருக்குது. அத நாங்கள் போன நேரத்துல ஆமிகாரன் இந்த கோயில்ல இருந்து அந்த சிலுவையை கொண்டு போய் ஜெட்டி கிட்ட ஒரு இடத்துல நாட்டி வச்சிருந்த அந்த சிலுவை குறுக்கு தடி இல்லாமல், இப்ப குறுக்கு சட்டம் எங்க போனது தெரியாது, நடுத்துண்டு இப்பவும் கோயில் விழாந்தையில இருக்குது. அப்ப அதுக்குள்ள அந்த கப்பி எல்லாம் போட்டு ஆண்டவர் அந்த சிலைய சுருவத்தை ஏற்றி இறக்கக்கூடிய மாதிரி எல்லாம் செய்திருந்தது. அப்ப மூடி திறக்கிறது. அப்ப அதெல்லாம் ஒரு கொட்டையாடி போட்டு அதுலதான் அந்த இறஞ்சிறக்கிற முழு பாஸ் காட்டாட்டாலும் ஒரு அரைஞ்சிறக்கிற இது நடக்கும். அப்ப நடக்கிற போது இந்த கல்லறை ஆண்டவர் சுருவத்தை தான் கொண்டு போய் அதுல அரைஞ்சு ஏற்றி சாகரத்துக்கு முன்னுக்கு ஆண்டவர் அந்த கண் வட்டி பார்ப்பார். மற்றது அந்த 3 முறை ஏறி இறங்கி செய்வார். அதெல்லாம் பின்னுக்கு அந்த கப்பி, அந்த சிலுவையிலேயே கப்பி இருக்கு, அந்த கப்பிகளால் கயிறு போட்டு கீழே இருக்கிறவர் ஆப்ரேட் பண்ணுவார். அதை அப்படி நல்ல இதை காட்டு. இதுக்கு வேற சுருவம், அதுக்கு அந்த சுருவம் பாவிக்கப்படும். அது இல்ல, அது லைஃப் ஃபுல்லா. அது இந்த அது ஒவ்வொரு கோயில்ல இப்பவும் இருக்கு, ஒவ்வொரு கோயிலையும் இருக்கு அந்த குருவம். அந்த சுருவம் தான் அந்த கடைசியில உபயோகிக்கிறது. அதுக்கு ஆக்கள் விஷம் போட்டு நிப்பினமா இல்லது அதுவும் சுருவத்திலாம் செய்தவியா? இப்ப அரைஞ்சது பிறகு அந்த பசாம்பாடத்தானே பின்னணியில அதெல்லாம் ஆக்கள், அது ஆக்கள். அந்த பாஸ் கண்டு சொல்லி ரோட்ல கொண்டு திரிஞ்சு மாதா சந்திக்கிறது, போறது, முகந்துடைக்கிறது, அதுகளெல்லாம் இது சொல்றது பொம்மை அது நடக்கிறது. ஆனா கடைசியில அரைஞ்சிறக்கிறதுக்கு அது ஆக்கள் தான் செய்கிறோம். அது ஆக்கள் அதுக்கேற்ற உடுப்ப போட்டு மேல ஏணி வச்சு மேல ஏறி ஆணி கலட்டி இறக்குற மாதிரி எல்லாம் அது ஆக்களை தான் செய்யும். இப்ப அதை செய்யறதுக்கு கண்டு ஆக்கள், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மரியான் தம்பியோ அவை ஒரு பரம்பரை போல அதை பேணி வந்தவையா அல்லது ஊருக்குள்ள எல்லாரும் அதை பழகி செய்தவையா? அது 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 செய்கிற ஆக்களாக இருந்த மரியான் தம்பி தான் மெயின் ஆர்கிடெக்ட். அவரோட உதவியா வந்து செபஸ்தியான் பிள்ளையாண்டு ஒருத்தர் இருந்தவர். மரியான் தம்பி மாமாட தொழிலைத்தான் அவர் பிறகு கற்றவர். அவர் மெயினாக செய்த தச்சு தொழில் வந்து மெரைன், இந்த கப்பலோட சம்பந்தப்பட்ட கப்பல் கட்டுறது, வள்ளம் செய்கிறது, கப்பல் வள்ளங்கள் திருத்துறது, அதுதான் அவர பிரதானமான தொழில். இது அவருடைய பொழுதுபோக்கு, இந்த ஒரு கலை அவருடைய பொழுதுபோக்கு.
மற்றது பிற்காலத்துல அவர் பிரேத பட்டியல் சவப்பட்டி செய்யறதுலையும் அவர் பிரமாதமா அவர் அந்த காலத்துல அவர் தான் செய்தவர். இன்னொன்னு அவர் சாகரத்துக்கு முன்னுக்கு தனக்கே ஒன்று செய்து வச்சுட்டார். தனக்கே ஒன்று செய்து வச்சுட்டு தான் செத்தவர். அப்ப அவரை பின்தொடர்ந்து அந்த செபஸ்தியான் பிள்ளை என்றவர் அவரை செய்து அவர் இதோட மற்ற கூரை வேலையில் அப்படியான மற்ற தச்சு வேலையிலையும் அவர் செபஸ்தியான் பிள்ளை செய்தவர். செய்து அவரும் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவரோட மகன் நல்ல சிறந்த வேலை செய்தவர். ஆனா அவர் இந்த வேலைகளில் ஈடுபட இல்லை. செபஸ்தியான் பிள்ளையும் சரி அவருடைய மகனும் சரி இந்த இதுகளில் ஈடுபடையில. ஆனால் அவர் மரியாதை இருக்கைக்குள்ள மரியாதை நம்பிக்கை உறுதுணையா இருந்தவர் செபஸ்தியான் பிள்ளை. சரி சரி. இப்ப இங்க நீங்க சந்தியமேர் கோயில்ல செய்த பாஸ்க்கும் இதே மாதிரி தேமாதா கோயில்ல சூசியப்பர் கோயில்ல அந்தோனியார் கோயில்ல நடந்ததா? அது அங்க நடக்கிறண்டா இங்க இவர கலை இவர உதவியோடு தான் பெரும்பாலும் இங்க ஊராட்சிகள் நடந்தது. எல்லாரும் சேர்ந்து ஒண்டா செய்த மாதிரி அப்படி ஒரு வரலாறு இல்லையோ? எல்லா கோயிலும் சேர்ந்து பாஸ் செய்த மாதிரி அப்படி ஒன்று இல்லையா? இப்ப யாழ்ப்பாணத்துல அப்படி சொல்லணும். இப்ப பெரிய கோயிலாக்கள்னா முந்தைய அந்த ஜேசுநாயருடைய சிலுவை கொண்டார், பெரிய மதுரையினாளுடைய சிலுவம் கொண்டாடுறது நாவாந்துறை ஆக்கலாம். அப்படி ஒவ்வொரு பங்காக்கள்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்தா எல்லாம் ஒண்டா சேர்ந்துதானா முந்தி போட்டு ஒரு கதை அங்க சொல்லப்படுது. அது மாதிரி ஒரு அனுபவம் இங்க இருக்குதோன்றது அப்படி இருக்கல. அந்தந்த கோயிலாக்கெல்லாம் எந்தெந்த கோயில்ல நடந்ததோ அந்த கோயிலுக்கு இவர் தான் பிரதான சூத்திரதாரி. கரம்பல்ல நடந்தது மாதிரி கோயில் நடந்தது. அது பிரம்பான் அங்க ஒரு நல்ல பேர் ஒரு ஆள், அவர் அங்க ஒரு ஆள் இருந்தவர், அவர் தான் அதுக்கு பொறுப்பா. கரம்பன்ல செபஸ்டியார் நாட்டுக்கூத்துருக்கா போட்டது எங்கட பிரின்சிபல் ரெட்னக்லி தான் அந்த செபஸ்டியாரா நடிச்சவர். அது ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? எத்தனையாம் ஆண்டு ஞாபகம்? அவர் நடிச்சேன்னு தெரியும். அது கூத்துக்கு நான் போக இல்லை, இன்னும் போக கிடைக்க இல்லை. தெரியுமா? மிக சிறப்பா நடிச்சவர். நாங்க சின்ன வயசு, நான் 80ஆம் ஆண்டு இல்லை 81ஆம் ஆண்டாக இருக்கலாம்னு நான் ஊகிக்கிறேன். அப்ப பார்த்த அனுபவம் சின்ன வயசு. அப்ப அவர் அது நல்ல வெள்ள உருவம் நல்ல அழகா இருந்தது. இப்போ அந்த சுருவத்துல இருந்த மாதிரி தோற்றம் எனக்கு அந்த சின்ன வயதுல. அது நீங்கள் கொஞ்சம் அது அனுபவமா இருந்திருக்க வேண்டியதுக்காக யோசனை. அது இப்ப மெலிஞ்சி முனை இருக்குதானே? இப்ப இந்த மெலிஞ்சி முனையோட எப்படி தொடர்பு? இப்ப கரம்பன் மெலிஞ்சி முனை ஆக்கள் எல்லாம் ஊராவத்திர இதுகளோட எல்லாம் தொடர்பா இருந்தவங்களா, அல்லது அவை மெலிஞ்சி முனை ஒரு தனி கிராமமாகத்தான் அவை இருந்தா? இப்ப அந்த நாள்ல இப்ப இருக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய வேறுபாடு இல்லை. எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்தது. கரம்பன் என்றாலும் நாரந்த என்றாலும் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்தது. அப்ப மெரிஞ்சுமனை உண்மை. மெரிஞ்சுமனை கரம்பன் பரிசோட கரம்பன் சேர்ந்ததுதான். அப்ப அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி அந்த ஒரு பரந்த நோக்கு குறைவு. அப்ப சாதி தான் கொஞ்சம் ஊங்கி நின்றது. அது இப்ப இவ்வளவு கோயில்களும் ஊராவத்துறையில நடந்ததுல கரம்பன்ல இவ்வளவு கோயில் வாரத்துக்கு காரணம் இந்த சாதி வித்தியாசம். இப்ப அந்த காலத்துல இருந்த குருமாரும் அத ஊக்குவிச்சேன்னு சொல்ல இயலாது. ஆனால் அவையால ஒண்ணு அந்த அப்ப மக்கள்கிட்ட இருக்கிற பிரிவினையை குறைக்கிறதுக்காகத்தான் அவையும் அதுக்கு சேர்ந்து செய்திருக்க வேணும் நினைக்கிறேன். அப்ப அந்த நாள்ல கரம்பன்லையும் இப்படித்தான் செபஸ்தியார் கோயில்காரருக்கும் மெரிஞ்சிமனக்காரருக்கும் சாதி அடிப்படையில இதுல. அப்ப அந்த ஆதரத்துல அவை தாங்கள் பிரிஞ்சு போய் அங்கால ஒரு கோயிலை உண்டாக்குனது. அது மாதிரிதான் நாரந்தனையிலையும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். சம்பூரா கோயில், அந்த கோயில் இருந்தது. அதுக்கு பிறகு எனக்கு நாங்க சின்ன படிக்கிற காலத்துல ஞாபகம் ஃபாதர் குஷ்ராங் ஜோன் மேரி என்று ஒரு வெள்ளக்கார சுவாமி இருந்து விளக்கு பிடிக்க போய் அடிபட்டு கை முறிஞ்சு புக்கை கட்டி பிஓபி போட்டு இருந்தவர் அந்த நேரத்தை தெரியும். அப்ப என்னன்னா அந்த பிலோமினம்மா அப்ப ஆரம்பத்துல பிலோமினம்மா கோயில். அப்ப இந்த சாதி அடிப்படை அந்த பிரிவினையாலதான் அந்த கோயில் உண்டாகுனது, பிலோமினம்மா கோயில். அப்புறம் கடைசியா பிலோமினம்மா இல்லை என்று ஒரு வந்த நேரத்தில்
புலவனமா மாறி இப்ப இறுதியாண்டவர் கோயிலா வந்துட்டுது. அது மோமாலையிலயும் அப்படித்தான் ஆகுது. மோமாலை கோயிலும் முந்தி பிரேமினம்மா கோயில், பிறகு அன்னவளாங்கண்ணியா. அது உலகம் பூராவும் புலவனமான பெரிய ஃபேமஸான மெஸ்லிக்கா எல்லாம் வேற இடங்கள்ல இருக்குது. ஆனா ஒரு காலத்துல பிறகு அது ஏதோ புலவனமா இல்லை மாதிரி வந்துடுது. அதனால அதுக்கு பேர் மாறி வேற கோயில்லாம் மாறிடுது. இப்ப இந்த இதுகளெல்லாம் மெலிஞ்சு முனையிலேயும் இருந்ததா இந்த வழக்கங்கள்? கூத்து பாரம்பரியமான கன வரலாறாவே வச்சிருக்கிறேன். நாங்கள் ஒப்புட்டுல பார்க்க உராத்திரியோனா இருந்தனையோ இதில் விட மெலிஞ்சு முனையில அவை கலைக்கூசில் அந்தோனி உட்பட பழைய ஆக்கள்கிட்ட ஹிஸ்டரிகள் எல்லாம் நிறைய சொல்லுவோம். இப்ப நீங்கள் அங்க நீ போய் கூத்துவல் பார்த்த அனுபவங்கள் உங்களுக்கு இல்லையா? அதிகம் போற எல்லாம் நான் மெலிஞ்சு முனை நடுக கூத்து நடக்கிறது. அது ஆக்கள் அந்த ஆக்களே நடிக்கிற கூத்துகள். அப்ப அந்த நாள்ல எல்லா இடமும் நடக்கிறது. கரம்பல் நடக்கும், மெலிஞ்சுமலை நடக்கும், நார்மேல் நடக்கும். நாங்க சின்னல்ல சும்மா அந்த கூத்து பார்க்கறாலும் முஸ்பாத்திக்கு சும்மா பார்க்க போறது. எனக்கும் அது சின்ன வயசுனாவும் இந்த அது நெல்ஞ்சுமணி ஆக்கள் இவையெல்லாம் சேர்ந்து செய்த ஒரு கூத்துண்டு அன்னவிளாங்கனி கூத்துன்னு சொல்லி. அன்னவிளாங்கனியோட வரலாறு அது கிட்டத்தட்ட அந்த வயலுக்குள்ள இங்கேதான் நடந்தது. அதுல பெரிய நீண்ட மேடை, அதை விட ஒரு பெரிய கப்பல் ஊர்தி ஒன்று செய்திருந்தோம். லைட் எல்லாம் போட்டு அந்த ஊர்தி வெள்ளக்காரர் வந்து மேடையில் இறங்குறதுக்கு ஒரு தூரத்திலேருந்தே அந்த ஊர்தி வேறு வந்து அது மேடைக்கு முன்னால நிக்க வெள்ளக்காரத்துல இறங்க ஊர்தி புறம் அங்கால போகும். எனக்கு சின்ன வயதுல இப்பவும் அது கண்ணுக்கு நிக்குது. ஆனா அது பற்றின தகவல்களை பெருசா அறியலாம இருக்கு. நீங்கள் பார்த்த அனுபவம் அங்க அப்படி உங்களுக்கு அது இல்லை. ஆனா அது நான் அறிஞ்ச அளவுக்கு அது அருளப்ப அண்ணாவியாரும் மெலிஞ்சிமன் ஒரு அண்ணாவியாரும் சேர்ந்துதானே பழக்கினது. பழக்கி அது கனவேர் எல்லாரும் சேர்ந்து நடிச்சென்று இப்ப இந்த அப்ப நாங்கள் சின்ன இருக்கைக்குள்ள அந்த பள்ளம் அந்த வடக்கு நாரதனை தெற்கு நாரதனை இடையில இந்த வயல்வெளி இருக்கோ அதுக்குள்ளான அந்த கருங்கோயில் குண்டத்துக்கு போட்டது அந்த கூத்து நடந்த அந்த சூசையோன் ஒன்றாளோட காணி என்று சொல்றவே அது கூத்து காணி என்று தான் வந்துச்சு. கூத்து வயலோ கூத்து காணின்னு தான் அது சொல்றோம். ஊத்தல் அதுக்குள்ள நான் போய் பார்த்த ஞாபகம் இருக்கு. இப்ப இந்த இதை போலவே இந்த பசாம்பாடுற வழக்கம் அதுல ஒப்பாரிகள் எல்லாம் இருக்குல்ல இந்த இதோட அதுவும் இங்க பாடி ஒப்பாரி பாடுற வழக்கங்கள் இந்த செத்த வீடுல வயந்த ஒப்பாரி பாடுற அதெல்லாம் இருக்கா இங்க வழக்கம்? அப்ப இருந்தது பசாம் வாசிக்கிறது இருந்தது. அப்ப அந்த காலத்துல இப்ப லவுட் ஸ்பீக்கர்கள் அந்த இது ஒண்ணும் இல்லை தானே. அப்ப ஒரு மேடை இல்லை மேசையால வச்சு அதுக்கு மேல ஒரு ஒரு கம்பம் போட்டு அதுல ஒரு பெட்ரோமேக்ஸ் கொளுத்தி அது பெட்ரோமேக்ஸ் எரியும். இவர் இந்த நான் சொன்ன இப்ப அண்ணாவி சூசப்புல இவர் ஒளி அதுல ஏறின மேசைக்கு மேல ஏறி நின்று சத்தமா வாசிப்பினம். அப்ப ஆக்கள் எல்லாம் இருந்து கேட்பினம். அந்த வழக்கம் வசம் வாசிக்கிறது இருந்தது. மற்றது அந்த ஒப்பாரி பாடுற வழக்கம் அப்ப இந்த இளம் பொம்பளைகள் அந்த குமரியல்ல கொஞ்சம் கல்யாணம் கட்டின ஆக்கள் அப்படியான ஆக்கள் இளம் வயசான ஆக்கள் அப்ப அவையெல்லாம் அந்த ஒப்பாரி பாடுறாங்க. சித்த வீடுகள் எல்லாம் அந்த வழக்கம் இருந்தது. சித்த வீடுகள்ல கோயிலே நடக்கிறது. இந்த பெருநாள் காலத்துல அப்ப எல்லாம் நடக்கும். அந்த சுத்தி அந்த சுருவம் அசந்தி சுத்தி போகைகளை எல்லாம் அப்படி பாடிக்கொண்டு போகணும். அப்ப அந்த மரண வீடுகள்ல பாடுற வழக்கம் இந்தியாவில பெருசா இருக்கே இல்லை. இங்க இப்பவுமே நான் வந்துடுறவங்க எல்லாம் அந்த இரவு செத்த விடண்டா அந்த சடலம் வீட்டில் இருக்கத்தக்கதாக இந்த அண்ணாய்மார் பாடுறாக்கள் எல்லாரும் வந்திருந்து இரவிரவாக அந்த ஒப்பாரி பாடல் பாடுவாங்க கண்முழிக்கிறதுக்காக. எனக்கு நேரத்திலேயும் அந்த வழக்கம் இருந்தது. நாங்க சின்ன வயதுல பார்த்து சேர்த்து விட்டு ஞாபகம் அவங்க கள்ளு குடிச்சு பக்கத்துல வச்சு இரவிரவா ஹைப்பிச்சில பாடுவாங்க. அது நான் பிறகுதான் ஞாபகத்துறையில இருக்கு அந்த வழக்கம். குன்னூர்லயும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியால அதுகள் தெரியல. அவர் இஞ்சிதான் உங்களோட தம்பி இவர் அவர் பக்கத்து வீடுதான். அவர் இங்கேயும் படிச்சவர். இங்க படிச்சு போட்டு ஃபாதர் ஸ்டானிஸ்லாஸ் காலத்துல அவர் ஆண்டனிஸ்ல கிளார்க்கா இருந்தவர். கிளார்க்கா இருந்துட்டு
பிறகு ட்ரைனிங் காலேஜுக்கு போனேன். ஒரு கொழும்புத்தூர் ட்ரைனிங் காலேஜ். ட்ரைனிங் காலேஜ் முடிச்சு கோல் டிஸ்ட்ரிக்ட் பிச்சவெத்தரையோ இங்கே போனவர். அங்கே போயிட்டு பிறகு கிளிநொச்சிக்கு வந்தார். கிளிநொச்சியில இருந்து வந்து சுருவிலுக்கு வந்தார். முன்னுக்கு ஸ்டானிஸ்லாஸ் இருக்கிற காலத்தில் அப்போ அவர் கிளாக்காகவும் இருந்திருக்கார், அசிஸ்டன்ட் டீச்சராகவும் இருந்திருக்கார். நாங்கள் 81ஆம் ஆண்டு நான் கைட் சென்டென்ஸுக்கு வரேன். 81. அப்போ அவர் இந்த சின்ன பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபலாக இருந்தார். வைஸ் பிரின்சிபலாக இருந்தவர். அடுத்த வருஷம் பிரின்சிபலாக 82 நான் நினைக்கிறேன் அவர் பிரின்சிபலாக இருந்தது. இந்த ட்ரைனிங் காலேஜ் இங்கே இருந்து ட்ரைனிங் காலேஜுக்கு போய் ட்ரைனிங் முடிஞ்சு அதுக்கு பிறகு இந்த பிச்சபேத்தரை என்று சொல்லி அக்குரஸ் கோல் டிஸ்ட்ரிக்ட் அங்கே போய் அங்கே இருந்து பிறகு கிளிநொச்சிக்கு வந்து கிளிநொச்சியிலேருந்து வந்து சுருவிலுக்கு வந்து சுருவில இருந்து தான் பிறகு இதில் அண்டனிஸ் லோ ஸ்கூலுக்கு பிரின்சிபலாக இருந்தவர். அவர் நான் இப்போ 6ஆம் ஆண்டு நாங்கள் நேரநிலையில் படிச்சுட்டு 6ஆம் ஆண்டு வந்த நேரம் இவர் இங்கே பிரின்சிபலாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போதான் பிஷப் தோமஸ் சவுந்தர் நாயகத்தோட வரவேற்பு வருது. இந்த அவர் இந்த பிஷப்பா வந்து அவருக்கு பெரிய அப்போ அதிலே இவர் இந்த அங்கே அந்த லோ ஸ்கூல்ல இருந்து இங்கே படிக்க வந்த தந்த மாணவர்கள்ல கொஞ்சம் பேர் எடுத்து ஒரு வரவேற்பு பாட்டு ஒன்று செய்தார். அதுல தான் எனக்கு இவன் ஜோசப் தான், அதுல எந்த ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஜோசப். இல்லை அப்போ ஜோசப் தான் என்ன அப்போ நான் அங்கே நேரத்தில் வந்தால் எனக்கு ஒரு பரிச்சயம். ஜோசப் தான் சொன்னான், நீரும் வேறும் நாங்கள் சேர்ந்து படிப்போம். இப்போ எனக்கு பாதி வேணும், நான் வந்தோடனே அதை பாடி விரும்பினா வேறுமெண்டு அப்புறம் அங்கே எங்களுக்கு ப்ராக்டிஸ் எல்லாம் நடந்து அந்த வரவேற்பு பாடல் நாங்கள் அன்பட்டி இதெல்லாம் போட்டு அந்த போட்டோவும் கூட கிணட்டு சார் தான் படம் எடுத்திருப்பேன். நீங்க தான் போட்டோ எடுத்திருப்பீங்க, அந்த படம் கூட கிணட்டு. அவன் ஒபிஷியல் போட்டோகிராஃபரே நான் தான். அதுதான் அது. அப்போ அந்த நேரம் சார் இந்த நான் மறக்கல அந்த கடலுக்குள்ளால நேவி எல்லாம் வச்சு பெரிய லைட்ஸ். அப்போ மாமா அவர் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், ஹெட் குவார்டர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அப்ப அவர் எங்களோட சர்ச்சுக்கு தலைவராகவும் இருந்தவர். அப்ப அவர் இந்த பிஷப்பை பல திறமா இப்படி செய்ய வேணும் என்று அவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி செய்தவர். பிஷப்பை இதுக்களால கொண்டுறோணும், கப்பலால கொண்டுறோணும்னு சொல்லி மாமா தான் இன்ஸ்பெக்டர் சிவமாலை, அவர் தான் இந்த ஒழுங்கை செய்து அங்கால. அப்ப அந்த நேரம் ஒரு வீரகத்தியனும் ஒன்று ஒரு கார்னர் பாய், அவர் ஓல்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் அண்டனிஸ், அவர் சீனோர்ல வேலை செய்தவர். அவர் கேட்டுக்கொண்டா இந்த ஆண்டையர கால் எங்கள் நிலத்துல ஒருக்கா பட வேணும், அதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷமாவது நீங்க எங்களுக்கு கார்னர் ஜெட்டியில அவரை இறக்கணும் என்று சொல்லி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அவர் எல்லாம் வீரதி ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அவைக்கு ஜெட்டியில மாறி எல்லாம் போட்டு அதுக்கு பிறகு நல்ல சோடிச்சு எடுத்த லான்ச்சில் பிஷப்பை மேலுக்கு கப்பல் எல்லாம் வச்சு சிங்காசனம் மாதிரி ஏற்றி அவரை சுற்றி சுற்றி ஓடுவாங்க. சின்ன போட். மற்றது நேவி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி நேவி அவங்க டைவர்ஸ், அவங்க தங்கட போட்ல டைவர்ஸ் வந்து அவங்களும் சுற்றி சுற்றி பெரிய விழாவா கொண்டாடித்தான் அவரை கொண்டாந்து இங்கே கொண்டாந்து அப்புறம் இங்கே ஜெட்டியில் இறக்கியும் அந்தோனியா கோயில் கொண்டு போக மட்டும் நேவி கமாண்டர்ஸ் தான், இந்த நேவி பெரியாக்கள் தான், லெப்டினன்ட் அப்படியான ஆக்கள் தான் 4 கரையிலே கூட நடந்து கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்துக்கணும் வந்தவங்க. அது மறக்கல, அதெல்லாம் ஒழுங்கு பண்ணது மாமா. எங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் லீனஸ் அவர்கள் எங்களிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமை. தொழில்நுட்பத்துறையிலும் சரி, இந்த கலை இலக்கியம் சார்ந்த முறையிலும் சரி, ஒரு சமூகவியல் ரீதியாகவும் சரி மிக முக்கியமான பங்கை வகிக்கின்ற ஒருவர். அவரிடமிருந்து பெற்ற அனுபவங்கள், குறிப்பாக இந்த நாடகம், நாட்டுக்கூத்து, திருப்பாடுகளின் ஆற்றுகை போன்றதான பல்வேறுபட்ட அனுபவங்கள் நிச்சயமாக எங்களுடைய இளையவர்களுக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் பயன் தரும் என்று நம்புகிறோம். அவை ஆவணமாக்கக்கூடிய பல விடயங்கள் தங்கியிருந்தன. எனவே இந்த நேரத்திலே இந்த நேர்காணலுக்கு ஒப்புக்கொண்டு இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய லீனஸ் ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்ச நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
என்று இந்த சந்தர்ப்பத்தை அளித்து என்னை ஒரு பொருட்டாக நினைத்து என்னிடத்தில் இந்த பேட்டியை பெற வேண்டும் என்று உங்களோட நேரத்தை ஒதுக்கி பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னை வந்து சந்தித்ததற்காக ஜோன்சன் அவர்களை உங்களுக்கு நீண்ட நன்றி. நன்றி சார். இதை ஒழுங்கு செய்த ஜெனிஃபர் எனது நண்பர்கள், நண்பர்கள்னு சொல்ல இன்னும் அதுவும் கூட சொல்ல வேணும், ஜெனிஃபர், நேசன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.